ஸ்ரீ அதில் உங்கள் மேலே தப்பு இருந்தால் ஒத்துக்கங்க. ஒரு கெனிஷா போனதுக்காக இந்த கதறுறீங்க, கேவலம். அதனால தான் டிப்ரெஷன் ஆகும்போது அந்த பெண்ணு வந்து தெரப்பிஸ்டாக வந்தால் தெரப்பிஸ்டோட நிறுத்துங்க. ஊரெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க, கையை பிடிச்சிட்டு போவீங்க, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு பேசாமல் இருப்பாங்க. இது நீங்கள் வீட்டுக்குள்ளே ஆயிருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, செலிப்ரிட்டின்னால மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டு ஆளுங்க அப்படி பண்ணாலும் மக்கள் பேச தான் பேசுவாங்க. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே, ஜெயம் ரவி அவர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, நீங்கள் ஜெயம் ரவி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தீங்க. அதில் வந்து உங்களுடைய இந்த ப்ரெஸ் மீட்டு காரணமே எதுக்கு கொடுத்தீங்க? மக்கள் வந்து சைபர் புல்லிங் பண்ணுறாங்க. அதுவும் என்ன, நீங்கள் ஆர்த்தியை விட்டு இன்னொரு பெண்ணிடம் பொது இடத்திற்கெல்லாம் வரும் பொழுது அந்த பெண்ணை பற்றி மக்கள் சைபர் புல்லிங் பண்ணி அந்த பெண் வந்து இப்போ சென்னையை விட்டு இலங்கைக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வீடியோ ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு மக்களை திட்டி சைபர் புல்லிங் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணுவீங்களா? வாங்க ஒத்த இனி பார்ப்போம். என்னவோ தைரியமாலாம் பேசுகிறீங்க. ஆர்த்தியை டைவர்ஸ் கொடுத்தீங்க. சரி, ஆர்த்தி அவங்களோட முன்னாடியே குறிப்பிட்டதில் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு உள்ளது அப்படின்னு. அதை வந்து நீங்கள் இல்லை, ஆர்த்தி குடும்பம் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவதா, அதனால தான் டிப்ரெஷன் ஆகும்போது அந்த பெண்ணு வந்து தெரப்பிஸ்டாக வந்தால் தெரப்பிஸ்டோட நிறுத்துங்க. ஊரெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க, கையை பிடிச்சிட்டு போவீங்க, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு பேசாமல் இருப்பாங்க. இது நீங்கள் வீட்டுக்குள்ளே ஆயிருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, செலிப்ரிட்டின்னால மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டு ஆளுங்க அப்படி பண்ணாலும் மக்கள் பேச தான் பேசுவாங்க. பெரிய நான் செலிப்ரிட்டினால தானே இப்படி பேசுகிறீங்க அப்படின்லாம் இப்போ ஆன்னு கத்துறீங்க. மக்களை பாருங்கள், என் பையனை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்கன்னா, ஆமாம், இப்படி இன்னொரு பொண்ணோட நீங்கள் ஊர் சுற்றும் போது உங்கள் பையனை உங்களை பார்க்க விடுவாங்களா? இதெல்லாம் நியாயமா? மனைவி வேலையாக அவங்க பண்ணியிருக்காங்க, நீங்கள் கணவன் வேலையாக உள்ள என்னெல்லாம் பண்ணினீங்கன்னு இன்னும் அவங்க வெளியில் சொல்ல வந்தால் தான். நீங்கள் கணவன் வேலையாக பண்ணலை, இப்போ வந்து நீங்கள் இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கும்போது சைபர் புல்லிங் இல்லை, எல்லாரும் கேட்க தான் கேட்போம். பஞ்சாயத்து மாதிரி தான் இது. வெளியில் நீங்கள் யூடியூப்பில் கொண்டு வர்றதுனால கேட்போம். இப்போ நான் பேசுகிறதுக்கே திட்டுறதுன்னா அதை நான் ஃபேஸ் பண்ணுவேங்கிற தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன். அது மாதிரி நீங்களும் வந்து அந்த பொண்ணு பின்னாடி போனது வந்து ஒரு தெரப்பிஸ்ட் காரணமாக தான் போனாங்கிறீங்க. அந்த பொண்ணும் வந்து சின்ன வயசுலேயே என் குழந்தைய வயத்தில் இழந்தனா இன்னொரு குடும்பத்தை பிரிக்க பார்ப்பேனான்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கமெண்ட் வரும்போது ஏன் உங்கள் கூடயே பின்னாடி வருது, கையை பிடிச்சிட்டு வருது, அரை ட்ரெஸ்ஸில் வருது, ஒரு மனைவி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது, இப்படிலாம் இருந்தால் கேட்க தான்யா கேட்போம். இதில் வேற அந்த குடும்பத்திலேயே இன்னொரு டைவர்ஸ் ஆனதுக்கு அவரை கூட்டின்னு பக்கத்தில் உட்கார வச்சு ஆமாம் போடுன்ட்டு சொல்லி போட வைக்கிறீங்க. இதெல்லாம் கேவலமாக ஒரு பெண்களுக்கு வந்ததுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. இது ஆர்த்தி நின்று போராடுறாங்க. அவங்க மனைவியாக வந்து ஒரு அக்கௌண்ட்டில் காசு போகும்போது அந்த அக்கௌண்ட்டில் வரும்போது ஏன் இந்த காசை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் தப்பா? இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்தா அனாவசியமாக இன்னொரு பெண்ணோட எல்லாம் செலவழிக்கும் போது குழந்தைகள் 2 இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த காசை எடுத்தீங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு காரணமாக பப்ளிக்கில் அழுதுண்டே சொல்கிறது. இது நீங்கள் நடிக்கிறதுனால பப்ளிக்கில் அழறது உங்களுக்கு கேவலமாக இல்லை. ஆனால் இது உண்மையாக ஒரு குடும்ப ப்ராப்ளத்தை வெளியில் சொல்லி இது மாதிரி ஒரு ஆண் அழுதானா அது கேவலம்தான் ஐயா, கேவலம்தான். ஒரு பெண் பின்னாடி போய் அந்த பெண் வந்து ஊரை விட்டு போகிறான்னு உடனே மைக் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு என்னெல்லாம் உண்மைங்கிறத சொல்கிறேன்னு வரீங்க. வாங்க, அம்மா அப்பா வந்து சாபம் பண்ணுற மாதிரி அரிசியை தூக்கி போட்டாங்கங்கிறீங்க. அப்போ அம்மா அப்பாவை தப்பாக சொல்லுங்கள். அம்மா அப்பா ஏன் சாபம் கொடுக்கணும்? சரி, எங்கே இருந்தாலும் நல்லா வாழுன்னு இல்லை பண்ணணும். ஆர்த்தி கையை நறுக்கிண்டாங்க, லவ் பண்ணி மிரட்டி தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அது அந்த ஏஜுமா, அந்த ஏஜ் அப்படி பண்ணுவாங்க. நீங்களும் அந்த ஏஜ் அதுக்கு அந்த மிரட்டலுக்கு பயந்துட்டு போனீங்க. இப்போ இவ்வளவு வயசான கிழவனான அப்புறமும் நீங்கள் வந்து பப்ளிக்கை மிரட்டலை,
உங்களால் தான் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகும், நான் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அந்த கெடிஷா ஏதாவது பண்ணிட்டானா அது உங்களால் தான் காரணம்னு. எங்களால் என்ன காரணம், மக்களால் என்ன காரணம், யூடியூபர்ஸால் என்ன காரணம்? தப்புன்னா தப்புன்னு சொல்கிற இடத்துல பல யூடியூபர்ஸ் பல மக்கள் நல்ல விதமாக சொல்லுவாங்க. அது மாதிரி செலிப்ரிட்டினிங்கிறதுனால உங்களை சொல்லலை. செலிப்ரிட்டிங்கன்னு நீங்கள் யூடியூப்பில் கண்டபடி அவள் பின்னாடி தெரிஞ்சதுனால தான் அது அவங்க மக்கள் போட்டிருக்காங்களே வழிய, அது வந்து மற்ற பிள்ளைகள் பார்த்து கெடக்கூடாது அதுக்காக அட்வைஸ் பண்ணியிருக்காங்களே வழிய, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கையை கோத்துட்டு கை கட்டிட்டு அந்த உங்கள் வீட்டு ஆர்த்திக்கு எவ்வளோ வயத்தெரியும் தான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணி தன் கையை கிழிச்சுட்டு கல்யாணம் உங்களை பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி மிரட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மிரட்டி பப்ளிக்கையே நீங்கள் மிரட்டுறீங்களே, எனக்கு ஒன்று ஆச்சுன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்ட்டு. இதெல்லாம் வந்து இந்த நடிப்பெல்லாம் போரும் சாமி. செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற பெண்கள் மேலே போடுற பழி அத்தனையும் நாங்கள் நம்ப மாட்டோம். கொண்டு வாங்க. நீங்கள் நடிக்கலைன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். அது வரைக்கும் நான் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நடிக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து கிளம்புங்க கிளம்புங்க, காற்று வரட்டும். இளைஞர்களே இதெல்லாம் பார்த்து கெட்டு போகாதீர்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி. ஃபெமினிஸ்ட்னா வேலைக்கு போக வேண்டியதானே, வீட்டில் உட்காந்து என்காசுன்னு பேசுகிறீங்கல்ல. அவங்க வேலைக்கு வீட்டில் செய்யாமையா 2 குழந்தைகளை வளர்த்துருக்காங்க. ஆம்பளை பசங்க இப்படி ஒரு அப்பா ஆம்பளை வந்து இன்னொரு பெண்ணோட போகிற பழக்கத்தை வச்சுருக்கிறவங்கள திருத்தி கொண்டு வர வேண்டியிருக்கு. அந்த பசங்களை பத்திரமா வளர்க்க வேண்டியிருக்கு. வீட்டு வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போகாத பெண்களை வந்து கேவலமாக சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்கள் வீட்டு 4 சுகத்தோடு வச்சுக்கங்க. பிரச்சனை வீதி வரைக்கும் வந்ததுன்னா மற்றவங்க பேசி அதில் உங்கள் மேலே தப்பு இருந்தால் ஒத்துக்கங்க. ஒரு கெனிஷா போனதுக்காக இந்த கதறுறீங்க, கேவலம்.